Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Marhaba to the Messenger of Deen channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கசசு நபி பார்ட் 1 லெசன் 11 தஅவத்துல் வாலிதி. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கசசு நபி பார்ட் 1 லெசன் 10 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்ஸ்லையும் லிங்க் ஆட் பண்ணுறேன். இன்ஷால்லா போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை டச் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வாட்டி இன்ஷால்லா வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. லெசனோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா தஅவத்துல் வாலிதி. தஅவத்து அப்படின்னா அழைப்பு, வாலிதி அப்படின்னா தந்தையுடைய. ஸோ ரெண்டையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா தந்தையுடைய அழைப்பு. லெசனோட ஃபர்ஸ்ட் லைனில் வ இன்னும் அராத நாடினார், இப்ராஹிமு இப்ராஹிம் நாடினார், அன் எதுவ அழைப்பதற்கு, வாலிதஹு அவருடைய தந்தையை, ஐவன் மேலும். ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா இன்னும் இப்ராஹிம் மேலும் அவருடைய தந்தையை அழைப்பதற்கு நாடினார். அடுத்து ஃபகால எனவே கூறினார், லஹு அவருக்கு, யா அபதி என்னுடைய தந்தையே, லிம ஏன், தஅபுது நீங்கள் வணங்குகிறீர்கள், மா ஒன்றை, லா யஸ்மஉ கேட்காத, வலா யுப்சிரு பார்க்காத. ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா என்னுடைய தந்தையே கேட்காத இன்னும் பார்க்காத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று அவருக்கு கூறினார். அடுத்த லைனில் வ இன்னும், லிம ஏன், தஅபுது நீங்கள் வணங்குகிறீர்கள், மா ஒன்றை, லா யன்ஃபஉ பயனளிக்காத, வலா யதுர்ரு தீங்கிழைக்காத. ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா இன்னும் பயனளிக்காத இன்னும் தீங்கிழைக்காத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள். அடுத்த லைனில் யா அபதி என்னுடைய தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான் நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம். அடுத்த லைனில் யா அபதி என்னுடைய தந்தையே, உஅபுதி ரஹ்மான் ரஹ்மானை நீங்கள் வணங்குவீராக. ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா என்னுடைய தந்தையே நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம், என்னுடைய தந்தையே நீங்கள் ரஹ்மானை வணங்குவீராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய தந்தை கிட்ட கேட்காத, பார்க்காத, பயனளிக்காத, இன்னும் தீங்கு கூட செய்யாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷைத்தானை வணங்காதீங்க, ரஹ்மானை வணங்குங்க அப்படின்னு உங்களுடைய தந்தை கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வ இன்னும் கதீப கோபம் அடைந்தார், வாலிது தந்தை, இப்ராஹிம இப்ராஹிமுடைய, வ இன்னும் கால கூறினார், அன நான், அல்ரிபுக உன்னை அடிப்பேன். ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா இன்னும் இப்ராஹிமுடைய தந்தை கோபம் அடைந்தார், இன்னும் உன்னை நான் அடிப்பேன் என்று கூறினார். அடுத்த லைனில் ஃபத்ருக்குனி என்னை நீ விட்டுவிடு, வலா தகுல் இன்னும் நீ சொல்ல வேண்டாம், ஷைஅன் எதையும். ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சு அப்படின்னா எதையும் நீ சொல்ல வேண்டாம், என்னை நீ விட்டுவிடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய தந்தையை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தப்போ அதுக்கு அவங்களுடைய தந்தை கோபப்பட்டாங்க. பதிலாக நான் உன்னை அடிப்பேன், நீ எனக்கு எதுவும் சொல்லாத, என்ன நீ விட்டுருன்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த லைனில் வக்கான
இன்னும் இருந்தார். இப்ராஹீமு இப்ராஹீம் இருந்தார். ஹலீமன் பொறுமையாக. ஃபகால எனவே கூறினார். லி வாலிதிஹி அவருடைய தந்தைக்கு சலாமுன் சாந்தி உண்டாவதாக. அலைக்க உங்கள் மீது. மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா, இன்னும் இப்ராஹிம் பொறுமையாக இருந்தார், எனவே அவருடைய தந்தைக்கு உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று கூறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை, இல்லை என்கிட்ட நீ எதையும் சொல்லாத, ஏன்னா நீ விற்று நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுமையாகவே இருந்தாங்க. அவங்களுடைய தந்தை கிட்ட பதிலாக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாகவே இருக்காங்க. அடுத்த லைனில் வ இன்னும் கால கூறினார். லஹு அவருக்கு. அன நான். அத்ஹபு செல்கிறேன். மின் இருந்து. ஹுனா இங்கே. வத்உ நான் அழைக்கிறேன். ரப்பி என்னுடைய இறைவனை. ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா, இன்னும் நான் இங்கிருந்து செல்கிறேன், நான் என்னுடைய இறைவனை அழைக்கிறேன் என்று அவருக்கு கூறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் இங்கேருந்து போயிடுறேன், நான் என்னுடைய இறைவனை அழைக்க போகிறேன் அப்படின்னு தன்னுடைய தந்தை கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த லைனில் வ இன்னும் தஅஸ்ஸஃப கை சேதம் அடைந்தார். இப்ராஹீமு இப்ராஹீம் ஜித்தன் மிகவும். வ அராத இன்னும் நாடினார். அன் எதுஹப செல்வதற்கு. இலா பக்கம். பலதின் ஊர். ஆஹர மற்றொரு. வ எஅபுத இன்னும் வணங்குவதற்கு. ரப்பஹு அவருடைய இறைவனை. வயதுவ இன்னும் அழைப்பதற்கு. நாச மக்களை. இலல்லாஹ் அல்லாஹுவின் பக்கம். ஸோ மொத்தமாக அர்த்தம் வச்சோம் அப்படின்னா, இன்னும் இப்ராஹிம் மிகவும் கைசேதமடைந்தார், இன்னும் அவருடைய இறைவனை வணங்குவதற்கு, இன்னும் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு, மற்றொரு ஊரின் பக்கம் செல்வதற்கு நாடினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை கிட்ட உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அது ஏமாற்றமாகவே இருந்தது. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனை வணங்குவதற்காகவும் அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைப்பதற்காகவும் வேற ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.